அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட அம்மனில் இருக்கிற எல்லக்காளியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இப்போதைக்கு வில்லேஜ் ஃபங்க்ஷன்ன்றதுனால காளியம்மன் கோயில் திருவிழாவில் போய் தான் எடுத்துருக்குறாங்க. அருமையாக அந்த சாமிக்கு அபிஷேகமெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் இருந்தாலே அந்த பக்கம் நம்மளோட துர்காவுக்கு இப்போதைக்கு காளி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளோட சரவண பெருமாளுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி நம்மளோட துர்கா, உனக்கு 10 என் நம்பர் என்றவளுக்கு தான் உனக்கு உன்னோட உயிர் உன்னோட உடம்புல இருக்கும், 10ங்கிற நம்பர் உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட சரவண பெருமாளை காப்பாற்றுறதுக்காக டிஎஸ்பி நந்தினி தன்னோட உயிரை கூட ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் உயிரை கொடுத்து உண்மையான சரவண பெருமாள் யாருங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட சரவண பெருமாள் அதுக்கு முன்னாடி நிறைய டூப் சரவண பெருமாள்களை நிறைய பேரை உருவாக்கி திருவிழாக்குள்ளேயும் மொத்த சிட்டிக்குள்ளேயுமே உலா விட்டுட்டார். ஆனால் அந்த டூப்பாக நடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே தன்னோட உயிர் போகுங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி மாஸ்க்கு கழட்டி பார்க்கும்போது அப்போ உண்மையான சரவண பெருமாள் யாருங்கிறத இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி நடந்தாலையும் அந்த பக்கம் துர்கா நல்ல வேஷத்தை கட்டிட்டு நிறைய காளி வேஷம் போட்ட நிறைய பேரோடையே சேர்ந்து அம்மன் கெட்டப்பில் காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. கடைசியில் இப்போ நம்மளோட டிஎஸ்பி நந்தினி சரவண பெருமாளை விட்டுட்டு துர்கா யாருங்கிறத கண்டுபிடிச்சாவாச்சு, துர்காவை தூக்கிட்டாவாச்சு இந்த கொலை நடக்கிற விஷயத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.